சாதாரண ஜனங்கள் எல்லாருடைய வீடுகளிலேயும் ஓலைச்சுவடிகள் வச்சிருக்க முடியாது. ஓரளவுக்கு வசதியானவர்கள் அல்லது இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ் லிட்ரேச்சரோட சம்பந்தப்பட்ட சிலர், இப்படிப்பட்டவர்களுடைய வீடுகளில் தான் இந்த லிட்ரேச்சர் புத்தகங்கள் ஓலைச்சுவடிகள் இருக்கும். அப்போ எல்லாரும் வாசிக்க முடியாது, எல்லாருக்கும் அப்போ எழுத்தறிவும் இல்லை. நமக்கு நம்ம சமூகத்தில் இது ஜாதிய சமூகம், இதில் சில ஜாதிகள் படிக்கலாம், சில ஜாதிகள் படிக்கக்கூடாது அப்படின்னு பல நூற்றாண்டுகளாக இருந்தது. வேதத்தை படிக்கக்கூடாது, எழுத படிக்கவே கற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு நிலை தான் இருந்தது. அப்போ எல்லாரும் படிக்கலாம் அப்படின்னு வந்தது பிரிண்டிங் வந்ததுக்கப்புறம் தான். பிரிண்டிங்கில் ஒரு புத்தகம் அப்படின்னா அது 1000 பிரதி பிரிண்ட் பண்ணலாம், 1000 பேருடைய கையில் இருக்கும். ஒருத்தருடைய கையிலிருந்து இன்னொருத்தருடைய கைக்கு போச்சுன்னா கூட நம்ம பயப்பட வேண்டியதில்லை, பிரிண்டிங்கில் இருக்கக்கூடிய இன்னொரு புத்தகத்தை வாங்கிக்கலாம். ஆனால் ஓலைச்சுவடி அப்படி இல்லை. அப்போ கல்வியை ஜனநாயகப்படுத்தியது அப்படிங்கிறது பிரிண்டிங் தான்.